ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி நேர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயம்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, முக்கியமாக ஏதாவது கெட்ட விஷயம் மாதிரி நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் தனுசு ராசியில் இருக்கார், செவ்வாய் கடக ராசியில் இருக்கார், புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். மேலும் 26ஆம் தேதி புதன் வக்ரகதி அடைய இருக்கார். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மகர ராசியில் நிற்கிறாரு. மேலும் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு, மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேலும் சந்திர பகவான் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் தனுசு கும்பம் மகரம் மீனம் போன்ற ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் அடுத்து வரக்கூடிய 7 நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீரத்தை அன்னிகலனாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான அதிபதியாக பெற்றுள்ள ராசி தான் மேசராசி. அதே போல் மேசராசி அன்பர்கள் அனைவருக்குமே கோவம் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துட்டு போயிட்டே தாங்க இருக்கும். அவங்க எப்பயுமே நார்மலான பர்சனே கிடையாது. டக்குன்னு கோவப்படுவாங்க. எப்படி எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசு அப்படிங்கிறது ரொம்ப மென்மையாகவே இருக்கும். மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கவே மாட்டாங்க. அவங்க தானாக போய் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. கஷ்டத்தில் இருக்கவங்க உதவி கேட்குறதுக்கு முன்னாடி தானாகவே போய் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது மேசராசி நேர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லலாங்க. ராசியில் எப்படி முதலோ அதே மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு முதல்ல தாங்க வரும். எங்கே எப்படி எந்த இடத்துல இருந்து பிரச்சனை வருதுன்னே தெரியாது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை சுற்றி ஒரே பிரச்சனையாகவே இருக்கும். திடீர்னு வேலையை விட்டு நின்றுப்பீங்க, வேறு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் முடிவு எடுத்துகிட்டு வீட்லேயுமே இருப்பாங்க. அதே போல் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த 2025ஆம் ஆண்டு மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல வேலை வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் ஃபீல் பண்ணாமல் இருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே சுயநலமாக இருக்கவே மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது மற்றவங்களோட ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதாவது மற்றவங்க இப்படி இரு அப்படி இருன்னு சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் மேசராசி நேர்கள் காணப்படுவாங்க. அவங்க ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க. யார் எது சொன்னாலுமே டக்குன்னு நம்பிடுவாங்க. அப்புறம் சொன்னவங்களே நான் சும்மா சொன்னேன்ப்பா அப்படின்னு சொல்கிற வரைக்குமே அந்த விஷயத்தை ரொம்ப நம்பிக்கையோடு நம்பிட்டு தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு வெகுளி குணம் உடையவங்களும் இந்த மேசராசி நேர்கள் தாங்க. அவங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் நாயகனில் முதல்வராக இருக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான். அவர் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல அமர்றாருங்க. இதனால் இந்த வாரத்தில் வெற்றி படிக்கட்டு மிக அருகாமையில் நிற்குதுங்க. உங்களுடைய செயல் திறமையால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உயரும் நிலை கொண்டு வரப்போகுது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி கூட வியாபாரத்திற்கு இருந்து வந்த இடையூறுகளை விலக்கி வைக்கும். மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் மனை இடம் நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்து அதில் லாபமும் பெறுவீங்க. அதே போல் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல அமர்றாருங்க. இதனால் சிக்கலான காரியங்களுக்கு தீர்வு காணும் முடிவை சற்று தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது.
மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் அமர்றாரு. ஸோ உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பிரச்சனை உண்டாகக்கூடும். அதனால் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பாருங்கள். மற்றவங்களுடைய வேலையை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க, இல்லை வேறு ஏதாவது பணியிடத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்குது, அதில் நீங்கள் போய் தலையிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு ஏற்ற பிரச்சனையாக மாறிவிடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் குடும்பத்தில் நிம்மதி இழந்த நிலை காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல அமர போகிறாருங்க. இதனால் மொத்த தம்பதிகளுக்கு இடையே மனக்குழப்பம் உண்டாகக்கூடும். மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் தொழிலுக்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்குவீங்க. வெளியூர் பயணங்களால் சில நன்மைகள் பிறக்கும். மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் நிதானமாக செயல்படுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருங்க. எதுலேயுமே அவசரம் கொள்ளாதீங்க. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் உறவினர்களால் உங்களுக்கு சில உபாத்திரங்கள் வந்து சேரும். அதனால் அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப பக்குவமாகவும் பொறுமையாகவும் பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து குரு பகவானும், சுகஸ்தானத்தில் வந்து சந்திரன் மற்றும் செவ்வாயும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான், பாக்கியஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான், தொழில் ஸ்தானத்தில் வந்து சுக்கிர பகவான், லாபஸ்தானத்தில் வந்து சனி பகவான், அயன சைன போகஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் கிரகநிலையில் வலம் வந்துட்டுருக்காங்க. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றும். நட்பு மற்றும் உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கும். உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. எதிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். திருமண முயற்சி அனைத்துமே கைக்கூடி வரும். தடைப்பட்ட பணவரத்து அப்படிங்கிறது தடை நீங்கி கைக்கு வந்து சேரும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாகும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகும். போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்க போகுது. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் மற்றும் வியாபார தொடர்பான போட்டிகளும் அனைத்துமே நீங்க போகுது. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தேர்வு கிடைக்கும். மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடந்து கொண்டீங்க அப்படின்னா முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நெய் விளக்கு ஏற்றி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மேசராசி நேர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் செய்து பாருங்கள். நல்ல பலனை அந்த அம்மன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே போல் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டாகும். உடன் பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்க போகுது. அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே வந்து சேரும். சில விஷயங்களில் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானத்தை அதிக அளவில் ஈட்டுவாங்க. மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். விருந்தினர் வருகையால் வீட்டில் கும்மாளமும் குஷியாகவும் இருப்பீங்க. சினிமா, மால்கள் பொழுதுபோக்குவதன் மூலமாக நிறைய விதமான மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். பண விஷயமான சிந்தனை எழக்கூடும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வுகள், வரி பாக்கிகள் அனைத்துமே செலுத்தி பயனடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மனதுக்கு பிரியமான மங்கையோடு ஏற்படும் இனிய பயணங்களால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க. மேலும் கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்தினர் வருகையால் வீட்டில் கும்மாளமும் குஷியாகவும் காணப்படுவீங்க. சுப வார்த்தைகளை கேட்டு ஞானத்தன்மை மாற முயற்சி எடுப்பீங்க. இன்னும் சிலருக்கு நண்பர்கள் கூட பகைவர் ஆகலாம். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. எப்பொழுதும் பணம் விஷயமான சிந்தனையை எழக்கூடும். அரசு அதிகாரிகள் தொல்லை தரலாம். நண்பர்களிடையே போட்டி பொறாமைகள் அதிகரிக்கலாம். சிலர் காவல்துறை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். செய்யும் தொழிலில் லாபம் குறைந்து தடைகள் ஏற்படும். தந்தை வழி உறவுகளால் தொல்லை ஏற்படும். இன்னும் சிலருக்கு குழந்தைகள் அவமானமும் மனக்கலக்கமும் ஏற்பட போகுது. மேலும் அரசாங்க வகை லாபத்தால் மன மகிழ்ச்சி அடையும். புதிய நபர்கள் சேர்க்கையால் தொழிலில் லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மேசராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த 7 மலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி 7 மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.